வணக்கம். சோமு டூர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூந்தோட்டத்துக்கு அருகில் உள்ள திருவிழி மிழலை என்னும் ஊரில் அமைந்துள்ள அற்புதமான சிவாலயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த ஆலயத்தை கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்று கூட சொல்லுவாங்க. அதாவது மாப்பள கோயில் என்று கூட இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. இந்த அற்புதமான சிவாலயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம சோமு டூர்ஸ் யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம். இந்த கோயிலுக்கு நம்ம எப்படி போகிறதுன்னு பார்த்திங்கன்னா, பூந்தோட்டம் டு கும்பகோணம் சாலைங்க. பூந்தோட்டம் டு கும்பகோணம் சாலையில் பேருந்து போவோம். அந்த இதில் ஏறிங்கன்னா தென்கரை என்ற ஒரு ஊரில் இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து ஒரு ஆற்றை அப்படி கடந்தோம்னா 1 கிலோமீட்டர் நடந்தே போயிடும். நம்ம கடந்தோம்னா இந்த அற்புதமான ஆலயம் வருங்க. இது பூந்தோட்டத்துலேருந்து சுமார் 7 கிலோமீட்டர். அதாவது பார்த்திங்கன்னா ஆதி விநாயகர் திருக்கோயில் ஏறி நம்ம சோமு டூர்ஸ் யூடியூப் சேனலில் கூட நம்ம போட்டிருக்கோம். அந்த கோயில் வழியாக போகிற பஸ்ஸு இந்த கோயிலுக்கு போகுங்க. ஓகேங்களா? சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏதனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடினோம். பிறப்பிலே உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம். இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கு சிவபெருமான் பார்த்திங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு அடியில் பார்த்திங்கன்னா பாதாள நந்தி உள்ளது. நான் பின்னாடி வர வீடியோவில் அதை காட்டுறேன் உங்களுக்கு. பாதாள நந்தி ஒன்று உள்ளது. இது பார்த்திங்கன்னா கோயிலுடைய முழு இடையுமே அந்த நந்தி மேலே இருப்பது போல் ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நான் மாப்பிள்ளை சாமி கோயில்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஏன்னா இங்கே இறைவன் பார்த்திங்கன்னா காசி யாத்திரைக்கு கிளம்புற கோலத்தில் ஒரு அருள்பாலிக்கிறாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே மாப்பிள்ளை சாமி என்று அழைக்கப்படுகிறாருங்க சிவபெருமான். ஸ்தலத்தில் சாமிக்கு ஏன் மாப்பிள்ளை சாமின்னு ஒரு பெயர் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு முனிவர் வந்து தனக்கு குழந்தை வர வேண்டி கடுமையாக தவம் புரியாருங்க. அவருடைய தவத்துக்கு மெய்சிலித்த பார்வதி தேவி என்னன்னா, அந்த முனிவருக்கே குழந்தையாக வந்து பிறக்கிறாங்க. குழந்தையாக வந்து பிறந்தவங்க அந்த குழந்தைய வந்து கார்த்திகாயினி என்று பெயர் வைக்கிறாங்க. அந்த பெயரோட அந்த பெண்ணு வளர்ந்து பெரிய 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 பெண்ணாகுது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த முனிவர் சொல்கிறார், சிவபெருமானே வந்து தன் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு வேண்டுறாருங்க. அவருடைய வேண்டுகோளை ஏற்ற சிவபெருமான் பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் வந்து இந்த கோயில் இந்த தலத்தடி எழுந்தரில் திருமணம் செய்கிறாருங்க. முனிவருடைய வேண்டுகோள் பிரகாரம் இங்கே திருமண கோலத்திலே இருந்து எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் அந்த பக்தர்கள் வேண்டதுனால இந்த இடத்துல வந்து காட்சி கொடுக்குறாருங்க. அதனால தான் அந்த தலத்தில் மாப்பிள்ளை சாமின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பிளாமரம் பார்த்திங்கன்னா நம்ம ஆலயத்துக்கு பின்பக்கம் இருக்குங்க. பொதுவாக பிளாமரம் பார்த்திங்கன்னா அந்த சித்திரை வைகாசி மாதம் தான் காய்க்கும். ஆனால் இந்த ஸ்தலத்தில் உள்ள பிளாமரம் பார்த்திங்கன்னா எல்லா நாள்லையுமே காய்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பிளாமரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஆலயத்துடைய கருவறையுடைய பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தினமும் கிளி சென்று சிவபெருமானை வழிபடுவதாக ஒரு ஐதீகம் இருக்குங்க. அதற்கான அந்த பிரத்யேகமான அந்த பொந்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பொந்து வழியாக கிளி சென்று வருவதாக அந்த கோயிலில் நம்பப்படுகிறது. அதற்கான இடத்த தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த அற்புதமான ஆலயத்தில் இந்த காட்சியை நம்ம சோமு டூர்ஸ் யூடியூப் சேனலுக்காக பிரத்யேகமாக பதிவு செஞ்சிட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே காட்டினோம். இந்த பிளாமரம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எல்லா நாள்லையும் அந்த மரத்தில் பலாப்பழம் பழுப்பதாக சொல்லப்படுகிறதுங்க. இந்த அற்புதமான இந்த ஆலயத்தில் சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பார்த்திங்கன்னா பல தலங்களை தரிசனம் பண்ணிவிட்டு இறுதியாக அந்த ஆலயத்துக்கு வந்து தங்குறாங்க. அப்பொழுது பார்த்திங்கன்னா கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு போகுதுங்க. அப்போ பார்த்திங்கன்னா இருவரும் பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானை பணிந்து பஞ்சம் போக்க பாடுறாங்க. அப்போ இருவரோட கனவுல வந்து தோன்றிய ஈஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா, தினமும் ஒரு பொற்காசு தருவதாகவும் அதை கொண்டு அடியார்களை பசி தீர்க்கும்படி கூறுறாருங்க. அதன்படியே கிழக்கு பிடத்தில் உள்ள காசை சம்பந்தரும், மேற்கு பிடத்தில் உள்ள காசை திருநாவுக்கரசர் எடுத்து அடியார்களுடைய பசியை போக்குறாங்க. இப்போதும் பார்த்திங்கன்னா அந்த படிக்காசு பீடம் இந்த ஸ்தலத்தில் உள்ளது. இங்கே உள்ள விநாயகருக்கே படிக்காசு விநாயகர் என்றே அழைக்கப்படுகிறார். இங்கே நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக அந்த ஆலயத்தில் இந்த காட்சியை நீங்கள் பார்த்து ரசிக்கலாங்க. முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா பாதாள நந்தின்ட்டு. இங்கே பாருங்கள், இப்போ அதோடைய பிரத்யேகமான காட்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த பாதாள நந்தி பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய கீழ்ப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த ஒட்டுமொத்த கோயிலுமே இந்த நந்தி மீது இருப்பதாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு அற்புதமான காட்சி உங்கள் சோமு டூர்ஸ் யூடியூப் சேனலில் பிரத்யேகமாக பதிவு செஞ்சுருக்கோம். நம்ம இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு என்னென்னு பார்த்திங்கன்னா, மகாவிஷ்ணுடைய சக்கராயுதத்தை பார்த்திங்கன்னா சலந்தரன் என்ற ஒரு அரக்கன் பறிச்சுட்டு போயிடுறாருங்க. அதை மீட்டு தரக்கூடிய பரமசிவனிடம் சக்கராயத்தை மீட்டு தரக்கூடிய நம்ம மகாவிஷ்ணு வேண்டார். அதனால் பார்த்திங்கன்னா பூலோகத்தில் வீணி செடிகள் அடர்ந்த இடத்துல தான் இருப்பதாகவும் அங்கே தினமும் பூஜை செய்தால் சக்கராயுதம் கிடைக்கும் என்றும் அருள்றாருங்க.
அதன்படியே விஷ்ணு என்ன செய்கிறான், இத்தலத்தில் வந்து தனது பெயரால் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அதிலிருந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து 1000 தாமரை மலர்களால் ஈசனை வழிபாடு செய்து வராங்க. ஒரு நாள் சிவனின் திருவிளையாடலில் பார்த்திங்கன்னா சிவபூஜையில் 1000 தாமரை மலரில் ஒன்று குறைஞ்சி போகுதுங்க. அந்த ஒரு தாமரை மலரை மேற்கொண்டு போய் பறிச்சிட்டு வந்து பூஜை செய்யவும் நேரம் இல்லை. அதனால் என்ன செய்கிறாருன்னா மகாவிஷ்ணு தன்னோட ஒரு கண்ணையை எடுத்து அந்த 1000வது மலராக சிவபெருமானை பூஜிக்கிறாருங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் கண்மலர் காணிக்கை தரும் பழக்கமும் உருவாகியிருக்கு. அது விஷ்ணுவோடைய பூஜையில் மகிழ்ந்த சிவபெருமான் சலந்தரனை வதம் செய்து சக்கராயத்தை கொடுத்தார் என்பது இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறாக இருக்குங்க. அதோடு பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் புராண கதையை கேள்விப்பட்டோம். இதில் பார்த்திங்கன்னா சினிமா படத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா நம்ம சேதுன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. விக்ரம் நடித்த சேதுன்னு ஒரு படம் பார்த்துருப்போம். அதில் பார்த்திங்கன்னா அவர் அந்த ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு சங்கிலியில் கட்டி போட்ட மாதிரியும் அந்த இடத்துல வந்து அவர் அபின்னு சத்தம் போடுற மாதிரியும் ஒரு காட்சி நம்ம பார்த்துருப்போம். அந்த பிரத்யேகமான காட்சி பதிவு செய்யப்பட்ட இடத்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், இந்த கேட்டில் தான் அவர் ஏறி குதிக்கும் போது தொடையை கீச்சிப்பார். அந்த பின்பக்கம் தெரியக்கூடிய மண்டபத்தால் தான் பார்த்திங்கன்னா அவரை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த பிரத்யேகமான காட்சி உங்கள் சோமு டூஸ் யூடியூப் சேனலில் உங்களுக்காக பதிவு செஞ்சு காட்டியிருக்கோம். மேலும் இது போன்ற பல்வேறு முக்கிய கோயில்களையும் பல்வேறு சுற்றுலாத்தலங்களையும் பல்வேறு அபூர்வமான தகவல்களையும் தொடர்ந்து பார்த்து ரசிக்க உங்கள் சோமு டூஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.